Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நாம அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருப்போம். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து தமிழ்நாடு நீட் கவுன்சிலிங்காக கொடுத்துருக்காங்க. 2 அப்டேட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. என்ன ஃபஸ்ட் ஒன் என்ன அப்டேட் அப்படின்னா, அதாவது என்ஆர்ஐ லேப் சீட் இருக்குது பார்த்தீங்களா, என்ஆர்ஐ லேப் சீட் எல்லாமே அதாவது இந்த வருஷம் உங்களுக்கே தெரியும் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்ஆர்ஐ லேப் சீட் வந்து இந்த வருஷம் கிடையாது. அது அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ஆர்ஐ லேப்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து உள்ளே கொண்டு வந்துடுவோம். நமக்கு எல்லா பேத்துக்குமே டவுட் இருந்துச்சு. ஒன்று செல்ஃப் ஃபைனான்சிங் கொடுப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் வித் ப்ரைவேட் அந்த சீட் மேட்ரிக்ஸ்குள்ளே வருமா இல்லை மேனேஜ்மெண்ட்குள்ளே வருமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றின அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது நீங்கள் வந்து அந்த என்ஆர்ஐ லேப் சீட் ஃபுல்லாகவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்துடும், அதே மாதிரி மைனாரிட்டி சீட்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து இதுதான் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது சார் எனக்கு வந்து ரவுண்ட் 2ல் சீட் கிடச்சிருச்சு, அதே மாதிரி எனக்கு வந்து ரவுண்ட் 1லையும் சீட்டு கிடச்சிருச்சு, நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், நான் வந்து ஜாயின் பண்ணலை, அதாவது யாரெல்லாம் ரெசிக்னேஷன் அதாவது ரிசைன் பண்ணணும் கண்டிப்பாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இதில் டவுட் இருக்குது. நிறையா பேரண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக நம்ம என்ன பார்த்து கொடுத்துருக்கோம். நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெண்டுலேயுமே ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடச்சிருக்கு, நான் வந்து ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை, சரியா? அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ரவுண்ட் 1ல் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, அதாவது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்குவோம், சரியா? ஆனால் ரவுண்ட் 2ல் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க. ஆனால் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ரீட்டைன் ஆகிடுச்சு, சரியா? அப்போ ரீட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த காலேஜ் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அப்படி பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிக்ன் பண்ணணும், சரியா? அதாவது ரெசிக்னேஷன் பண்ணணும். உங்களுக்கு வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க 3/10/2025 இருந்து 9/10/2025 நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதை ரெசிக்னேஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நிறைய பேரண்ட்ஸ் நம்மள்ட்ட கேட்டது என்னென்னா, சார் ரவுண்ட் 2ல் காலேஜ் கிடச்சிட்டாவே எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல சார், அப்போ நான் ரிசைன் பண்ணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் போய் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்க செக்யூரிட்டி டெபாசிட் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஃபிட் ஆகாது. ஆனால் சப்போஸ் இந்த 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் அதாவது காலேஜில் போய் நீங்கள் அந்த லெட்டர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஃபிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.